பலவீனங்களை பரிந்துரைக்க மாட்டான். ஏன்னா அவன் எல்லா சோதனையும் அறிந்திருக்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 4:15. இந்த பேருக்கு இயேசு சொல்லி பாடுகள் மூலமாய் இவருக்கு ஒரு பலவீனம் உண்டாயிற்று, பயம் உண்டாயிற்று. ஆனால் சோதத்தை இழந்து போயிடுவானோ என்று சொல்லி இயேசு பார்த்தார். வாசிக்கலாம். நமக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்தையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருந்து பாவம் இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். அப்ப பாருங்க, ஓ பாவம் செஞ்சானா பலவீனம் ஆயிடுச்சுல, இப்போ செஞ்ச பாவத்துக்கு பலவீனம் உண்டாகும் அப்படின்னு அவர் என்ன செய்யறவரு, ஐயோ உனக்கு இப்படி ஆயிட்டே அப்படி பரிதவிக்கிறவர் என்ன அந்த பலவீனம்லாம் அவர் என்ன செஞ்சிருக்காரு. அவர் இந்த மாதிரி சோதனைகளை செய்து அவர் சோதனைகளை பாடுபட்டு மீன் எடுத்து வந்துட்டார். அடுத்த வருஷம் வாசிங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம், ஆகையா இரக்கத்தை பாருங்க என்ன உண்டாது பாருங்க, பரிந்துரைக்கிறது ஆரம்பமாவது பாருங்க. வாசிக்கலாம். ஆகையால் ஆதலால் இருக்கிற அந்த பாவத்தை நிமித்தம் பலவீன நிமித்தம், பேதுருவோட பாவத்தை பார்த்தீங்க, பேதுரு பலவீனத்தை பார்த்தீங்க. இந்த நிமித்தம் என்ன இரக்கம் பெறவும் அந்த ஏற்றத்தில் சகாயம் பெறவும் இரக்கமெண்டேஷன் பெறவும் பரிந்துரைக்கப்படவும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசனத்தில் சேருவோம், இயேசுவில் சேருவோம். அப்படி இயேசு அந்த பங்கினை சொந்தத்தை பேதுரு இழந்து போகாபடிக்கு அந்த சகாயம் செய்யத்தக்கதாய் அவன் மறுபடியும் தேடி வந்தார். 3 முறை கேட்டார். இயேசு எதுக்குங்க 3 தடவை கேட்டார்? என் ஆடுகளை நேசிக்கிறாய் நேசிக்க 3 தடவை கேட்டார். ஏன் 3 தடவை கேட்டார்? ஒன்னோட பண்ணிக்கலாம்ல, ஏன் 3 தடவை கேட்டார்? அதையும் 3 முறை 5 கேட்டுக்கலாம்ல. அவன் 3 முறை தேவனை மறைவிட்டான். அது ஈக்குவலன் செய்தார். ஒவ்வொரு பாவத்தையும் அவர் என்ன செய்தார், ரெக்கவர் பண்ணார், பரிந்துரைக்கிறார். ஒவ்வொரு பாவத்தையும் குறித்து அவர் என்ன செய்கிறார், பரிந்துரைக்க முடியாத அடுத்த 3 தடவை கேட்டார். என்னை நேசிக்கிறாயா? ஆம் நேசிக்கிறாண்டதே. ஆட்டுகளை மேய்ப்பாய வேண்டாம். என்னை நேசிக்கிறாயா? ஆம் நேசிக்கிற ஆண்டவரே. ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாய வேண்டாம். ஆம் நேசிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாமே தெரியுமே, மீன்மணி ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற. சரி அப்போ நான் நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே ஆட்டுக்குள்ளே மேய்ப்பான்னு சொல்லி கொடுத்தார். அந்த